இந்த ரெண்டு ஜாதகமும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஜென்மங்கள் ஜென்மங்களா ஒண்ணு சேரக்கூடிய ஜாதகம் தான். ஜென்மங்கள் ஜென்மங்களாவா? ஐயா, ஆமாங்க ஐயா. கிட்டத்தட்ட ராஜா காலத்துல இருந்தே இந்த ரெண்டு ஜீவன்களும் பிறந்து காதலிச்சு சேர முடியாம செத்து போயிருவாங்க. இளவரசியே, என் கவிதை உங்களுக்கு பிடித்துள்ளதா? ராஜகுமாரரே, சற்று நகருங்கள். இளவரசியே, என் பின்னால் யாரும் இல்லை. உங்கள் பின்னால் யார் இருக்கிறார், யார் இல்லை என்று நான் முடிவு செய்கிறேன். சற்று நகருங்கள். இளவரசியே, கண்டுபிடித்து விட்டேன் அந்த கவிதை திருடனை. இளவரசியே, என்னை மன்னித்து விடுங்கள். நீதான் என்னை வர்ணித்து இந்த கவிதையை அழகாக எழுதினாயோ? இளவரசியே, நீதான் இந்த கவிதையை எழுதினாய் என்று உன் கண்களே காட்டிக் கொடுத்து விட்டது. ஆமாம், நீ ஏன் ராஜகுமாரனை தேர்ந்தெடுக்கும் போட்டியில் சேரவில்லை? இளவரசியே, நான் ராஜகுமாரன் அல்ல, நான் அவரின் சேவகனாவேன். ராஜகுமாரன்கள் மட்டும்தானே போட்டியில் சேர வேண்டும், அதனால் தான் நான் சேரவில்லை. பரவாயில்லை, இப்பொழுது கலந்து கொள். மன்னிக்கவும் இளவரசி, நான் ராஜகுமாரன் அல்ல, நான் அவரின் சேவகன். நீ சேவகனாக இருந்தாலும் என்னை கவர்ந்த மிக அழகான சேவகனாக இருக்கிறாய். உன் கண்கள் காந்தம் போல் இழுக்கிறது. என்னை வர்ணித்து நீ எழுதிய கவிதையை உன் வாயால் நீயே சொல்லிவிடு. அதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். இளவரசி, இந்நாட்டின் இளவரசி நான். என் பேச்சுக்கு மறுபேச்சா? தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மன்னித்து விடுங்கள் இளவரசி. உங்களை வர்ணித்து நான் எழுதிய கவிதையை இப்போது கூறுகிறேன். உன் செவியோர முரசும் குறி காய்கூந்தலும் அழகு. தோளோர முரசும் மென்னிற இதழும் உவமையல்லா பேரழகு. மன்னிக்கவும் இளவரசி. எதற்கு மன்னிப்பு கேட்கிறாய்? என்னை கவர்ந்ததற்கா? இளவரசி, ஆமாம், உன் கண்கள் என்னை காந்தம் போல் இழுக்கின்றது. உன் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா? இளவரசி, என் பெயர் ஆதித்தன். ஆதித்தன், ஆதித்தன். நிம்மதி, கார்த்திக், நிம்மதி என்னென்னமோ பேசுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கார்த்திக் பேசுறான்? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? நேர்ல வரும்போது எல்லாத்தையும் டீடைல் தான் சொல்றேன்னு சொன்னீங்களே. கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சொல்லுங்க. ஆதி, ப்ளீஸ் பயப்படாதீங்க. நான் சொல்ல போற நியூஸ் உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன், ஈவன் எங்களுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கார்த்திக், என்ன ரொம்ப பயமுடுத்துறீங்க. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கார்த்திக். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆதி. நிம்மதிக்கு இப்போ ரீசெண்டா நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல அவங்களுக்கு கார்த்திக் மெமரி லாஸா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க கார்த்திக். நிம்மதி என்ன மறந்துட்டாளா? கார்த்திக், கார்த்திக் சொல்லுங்க. ஆதி, இல்ல, இது அதை விட ரொம்ப சீரியஸ். சரி சொல்லுங்க. அவங்களுக்கு அடிப்பட்ட வேகத்துல பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாவே ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு. சோ நிம்மதிக்கு அவங்க முன்னாடி வாழ்ந்த ஜென்மங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. வாட்? கார்த்திக், என்ன சொல்றீங்க? ஆமா ஆதி, திஸ் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு ஹைப்பர்டைமிஷியா. அப்படின்னா இந்த டிசீஸ் இருக்க பர்சன் எப்ப எந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது, டேட்டு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கலர் முத கொண்டு அப்படியே அக்யூரேட்டா சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி நடக்கிறது மொத்த உலகத்தையும் சேர்த்தாலே ஒரு 100 பேருக்கு தான் இந்த மாதிரி டிசீஸ் வரும். ஐ திங்க் நிம்மதி இஸ் அண்டர்கோயிங் தட். கார்த்திக், எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதனால நிம்மதிக்கு ஏதாவது? நோ நோ நோ, நத்திங் டு வரி. இதனால நிம்மதியோட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. பட் அடிக்கடி தலை சுத்தல், அப்புறம் மயக்கம் வருது, அது மட்டும் இருக்கும். ஓகே கார்த்திக், அப்படி தலை சுத்தல் இல்ல மயக்கம் வந்தா என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம் ஆதி.
அப்பப்ப அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் அவங்களுக்கு ரீகால் ஆகி வரதுனால லைட்டா அந்த மயக்கம் வரும். அப்படியே அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அவங்களுக்கே அந்த மெமரிஸ் போனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே கார்த்திக், ஓகே. கொஞ்ச நேரம் நிம்மதி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ம், சரி. நீங்க நிம்மதி கூடவே இருங்க ஆதி. கொஞ்சம் வாக் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ம். ஐயா, 1852 ஆண்டு அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஐயா, 1852 ஆண்டுனா ராஜா காலத்திலேயே அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்களா? ஆமாங்கம்மா, அப்போ நம்ம நாட்டுல மன்னராட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே அவங்க 2 பேரும் பிறந்து அவங்க 2 பேரும் சந்திச்சு காதலிச்சும் இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எதுவும் எழுதப்படலமா. ஆனா இந்த ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம் தான். ரொம்ப ஜென்மங்கள் ஜென்மங்களா பிறந்து காதலிச்சு ஆனா கடைசியில சேராமையே போயிருவாங்க. இந்த 2025ல இந்த ஜாதகத்தை நீங்க என் கையில கொடுத்துருக்கீங்க. இந்த ஜென்மத்திலயாவது அவங்க சேருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஜென்மத்திலயும் அவங்க சேரலனா அந்த பாவம் யாரையுமே சும்மா விடாது. ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஏற்கனவே 3 ஜென்மங்கள் அவங்க சேரவே இல்ல. இது அவங்க அடியெடுத்து வச்சிருக்கிற 4வது ஜென்மம். இந்த ஜாதகத்தோட நட்சத்திரப்படி இந்த ஜென்மத்திலயாவது அவங்க கண்டிப்பா ஒண்ணு சேரணுமா. சரிங்க சாமி, எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? நிறைய சிக்கல் இருக்கா? ஆமாங்கம்மா, பல ஜென்மங்கள் சேர முடியாம இந்த ஜென்மத்துல மறுபிறவி எடுத்திருக்காங்க. அவ்வளவு சுலபமா சேர்க்க முடியாது. ஆனா முயற்சி பண்ணுங்க. சரிங்க ஐயா, எப்படியாவது நானே முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போயிருச்சு. கண்டிப்பா சொல்றேன், இந்த 2 ஜாதகமும் இந்த பிறவிலையும் ஒண்ணு சேராது. விதி எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் தாண்டி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிசயம். எடி மச்சான், என்னடி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்திக் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. ஆனா உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் தானடி காரணம். நான் மட்டும் ஒழுங்கா வண்டி ஓட்டி இருந்தேனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லடி. நீ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்ப. உன்னை கூட்டிட்டு போய் நானே தள்ளிட்டேனேடி. கஷ்டமா இருக்கு நிம்மதி. தந்தையே, எனக்கு இவனைத்தான் பிடித்திருக்கிறது. இவன் சேவகனாக இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை தந்தையே. நிம்மதி. ஆம் தந்தையே, எனக்கு இவனைத்தான் பிடித்திருக்கிறது. மகளே, என்ன கூறுகிறாய்? உனக்காக அனைத்து ஊர் மன்னரின் ராஜகுமாரன்களும் வரிசையில் வெளியில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு போயும் போய் இந்த சேவகனையா தேர்ந்தெடுப்பாய்? நான் இந்நாட்டின் மாமன்னன். என் மகள் இந்த நாட்டின் இளவரசி. அவள் ஒரு சேவகனையா திருமணம் செய்வது? இல்லை இல்லை, என்னால் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள முடியவில்லை. டேய் சேவகனே, நான் இருக்க வேண்டிய இடத்தில் நீ நிற்கிறாய். இது எனக்குத்தான் மிகப்பெரிய அவமானம். இன்றுடன் உனது சேவகன் பொறுப்பு முடிவடைகிறது. நாளையிலிருந்து நீ எனக்கு சேவகனாக வர வேண்டாம். ராஜகுமாரா, நீ ஒரு முட்டாள் இளவரசி. என்னை நிராகரித்து என்னை அசிங்கப்படுத்தினாய் அல்லவா? அதற்காகத்தான் அவனை சேவகன் பொறுப்பிலிருந்து தகர்த்தெறிந்தேன். இப்பொழுது இவன் எந்த பொறுப்பிலும் இல்லை, எந்த வேலையிலும் இல்லை. சாதாரண மக்கள் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அவ்வளவுதான். சேவகனுக்கே திருமணம் செய்ய யோசித்த உன் தந்தை எப்படி இவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைப்பார் என்று நான் பார்க்கிறேன். முட்டாள் இளவரசி. இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினாய், மிளகாய் பொடியை எடுத்து உன் வாயில் வைத்து தேய்த்து விடுவேன். ஒழுங்கு மரியாதையாக ஓடிவிடு. தந்தையே. மகளே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுத்து பேசுவதற்கு மன்னித்து விடுங்கள் தந்தையே.
நீங்கள் நேற்று என்ன சொன்னீர்கள்? உன் மனதிற்கு யாரை பிடிக்கிறதோ அவரையே திருமணம் செய்து கொள் என்று சொன்னீர்கள் அல்லவா? என் மனதிற்கு இவனைத்தான் பிடித்திருக்கிறது. நான் இவனையே திருமணம் செய்து கொள்கிறேன் தந்தையே. இளவரசியே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்களை திருமணம் செய்ய முடியாது. ஏன்? என்னை பிடிக்கவில்லையா? நான் அழகாக இல்லையா? ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாய்? இளவரசியே, அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் கொள்ளை அழகு. ஆனால் உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதனால் தான் அப்படி கூறினேன். என்னை திருமணம் செய்து கொள்ள நான் எந்த தகுதியும் பார்க்கவில்லையே. மன்னித்து விடுங்கள் இளவரசியே, இந்த திருமணம் நடக்காது. மாமன்னரே, நான் சென்று வருகிறேன். நில், சற்று நிமிடம் நான் சொல்வதை கேள். போய்விட்டானா? மகளே, என் ராஜகுமாரியே, அவன் சரியாகத்தான் சொல்கிறான். நீ உன் மனதை மாற்றிக்கொள். அதுவே உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மன்னித்து விடுங்கள் தந்தையே. என்னால் என் மனதை மாற்றிக்கொள்ள முடியாது. 7 ஜென்மமானாலும் இவன்தான் என் ராஜகுமாரன். அதை நான் இன்று பதிவு செய்கிறேன்.